I'm back. இப்போ இதை நான் என்ஜாய் பண்ண போறேன். யாரோட? என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட. யாரு? காஃபி. வாங்க. I'm back. என்ன ஆர்னல்ட் ஷ்வார்ட்ஸெனகர் மாதிரி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை செல்லம். சில நாட்கள் இருக்கும்ல, ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் சோகமாக, கொஞ்சம் டல்லாக, நமக்கு இன்னும் ஒன் ஆஃப் தோஸ் அந்த மாதிரி மூடில் இருக்கிற நாட்கள், அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்ததுன்னா எல்லாருக்கும் வரும். அது இப்போ கொரோனா டைம் லாக்டவுனில் நிறையவே எரிச்சல் வரும் எல்லாருக்கும். அந்த மாதிரி டைம்ஸில் இஃப் ஐம் ஃபீலிங் கொஞ்சம் டல்லாக, சேடாக, இது ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் மூடு, அந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன சந்தோஷப்படுத்துறது எங்கள் அம்மாவோடைய ரெசிபீஸ் மட்டும்தான். எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மா கை சாப்பாடு தான் வந்துட்டு சந்தோஷப்படுத்தும். இது எஸ்பெஷலி எங்கள் அம்மாவோடைய ட்ரீட் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்க ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் என் பொண்ணுக்கு சாக்லேட் பிடிச்சதுனால அதே நான் வந்து சாக்லேட் வெர்ஷனாக மாற்றினேன். அண்ட் மை வெர்ஷன் இஸ் த வீகன் வெர்ஷன். ஸோ உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறது சாக்லேட் பேன் கேக்ஸ் ஸ்டஃப்ட் வித் வெனிலா கஸ்டர்ட் வித் சாக்லேட் சாஸ் ஆன் டாப். பார்த்துட்ருங்க ரெசிபி என்னென்னு. இந்த டிஷ்ஷுக்கு பேசிக்கலாக 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. முதல்ல பட்டர் மில்க் பேன் கேக், ரெண்டாவது உள்ளே ஸ்டஃப் பண்ணுற கஸ்டர்ட், மூணாவது மேலே ட்ரிசில் பண்ணுற சாக்லேட் சாஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். நம்ம ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸ் ஏதாவது பண்ணணும்னா சில விஷயங்கள் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அதுவும் இது வீகன் ரெசிபிங்கிறதுனால பட்டர் மில்க் நம்ம வந்து மில்க் இல்லாமல் நம்ம லாக்டோஸ் ஃப்ரீ மில்கோட பண்ண போகிறோம், வீகன் மில்கோட. ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் பெட்டர். இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்னுடைய சஜஷன் ஒரு நல்ல செட் ஆஃப் மெஷரிங் கப்ஸ் அண்ட் மெஷரிங் ஸ்பூன்ஸ் வச்சுக்கோங்க. பிகாஸ் பேக்கிங்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இது இல்லாமல் இந்த டிஷ்ஷு பண்ண முடியாதுன்னு கேட்காதீங்க. ஆஃப்கோர்ஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஆழாக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன போடுற அளவோ அதுக்கேற்ற மாதிரி பதமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி இங்கே பார்க்க போகிறீங்க. பட் டெஃபினட்டாக உங்களுக்கு பேக்கிங் பவுடர் தேவை, பேக்கிங் சோடா தேவை. அண்ட் இந்த பர்டிகுலர் ரெசிபி க்ளூட்டன் ஃப்ரீ ரெசிபி கூட. நீங்கள் மைதா மாவு போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது க்ளூட்டன் ஃப்ரீ மாவு. மைதா மாவுனாலும் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், யூ கேன் யூஸ் தட். எப்போவுமே கப் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ளே அமுக்கக்கூடாது. அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு 20 grams எக்ஸ்ட்ரா வரும். அதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது. என்கிட்ட பேக்கிங் கிளாஸஸ் வரும்போது கூட மேம் கப் மெஷர் நான் போட்டேன் மேம்னு. அதே போல் கப் மெஷர் வந்துட்டு தலை தட்டி தான் போடணும், அதாவது ஹீப்டாக போடக்கூடாது. So I am having இப்போ நீங்கள் ஒரு கப்பு இப்படி ரொப்பினீங்கன்னா இந்த மாதிரி லூஸாக ஒரு கப்பு பேக் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதை லெவல் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அகைன் தலை தட்டி தான் போடணும் கார்ன்ஃப்ளவர். இதில் முட்டை இல்லாததுனால நம்ம பைண்ட் பண்ணுறதுக்காக எக் ரீப்ளேசர்னு நம்ம சொல்கிறது ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர், ஆளி விதை தூள், ஆளி விதை பொடி, அதாவது இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடருங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடாகவும் சாப்பிடலாம், எல்லாருக்குமே தெரியும். பட் இது பேக்கிங்கில் இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸில் எக்கு ரீப்ளேஸராக இட் இஸ் யூஸ்டு. முட்டை பண்ண வேண்டிய வேலை இது செய்யும். ஸோ உங்களுக்கு நார்மலாக இந்த ரெசிபி அம்மா பண்ணது முட்டையோட அண்ட் வித் மில்கோட. நான் பண்ண போகிறது வித்தவுட் மில்க், வித்தவுட் எக், வீகன் வெர்ஷன். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர்
1 டேபிள் ஸ்பூன். அகைன் டேபிள் ஸ்பூனுனாலும் தலை தட்டி தான் பேக்கிங் டேர்ம்ஸில். பேக்கிங் பவுடர் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது ஈகிள் பிராண்ட். இல்லை, இது ஈகிள் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் தட் இந்த பிராண்ட் ஐவ் பீன் யூஸிங் இட் எங்கள் அம்மா காலத்துலேருந்து. எப்படி அந்த வீக் ஃபீல்டு கஸ்டர்ட் பவுடர் மாதிரியோ, தட் இஸ் வீகன். தேங்க் காட் சம் திங்ஸ் ஆர் வீகன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். அதே போல் தலை தட்டி. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் மேம் நான் ஸ்பூன் தான் மேம் போட்டேன், ஆனால் என் கேக்கு சரியாகவே வரல மேம்னு. அவங்க ஸ்பூனு இப்படி அள்ளி போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே மேலே வர்றது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிராம் 10 கிராமு. ஸோ பேக்கிங் இன் இன்டர்நேஷ்னல் டேர்ம்ஸில் ஒரு டீஸ்பூன் கணக்கு அப்படின்னா அந்த டீஸ்பூனில் நீங்கள் எடுத்துகிட்டு தலை தட்டிடணும். அதுதான் எக்ஸாக்ட் டீஸ்பூன். ஸோ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா பிடிக்காதவங்க போட்டுக்க வேண்டாம். பட் நம்ம எக்ஸ் போடாததுனால, நம்ம பட்டர் போடாததுனால கொஞ்சம் இதுக்கு ஒரு ஹெல்ப் தேவை. ஃபார் இட் டு ரைஸ் அண்ட் பி ஃப்ளஃபின்னு சொல்லுவாங்க, அது ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்கு. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. முக்கியமாக கிளியர் அப். நான் எப்போவுமே சொல்லுவேன், க்ளீன் அப் தி ஏரியா. half the வேலை அதிலே முடிஞ்சிடும். Next, for the chocolate part of it, raw cacao powder இல்லை 100% cocoa powder இல்லை Dutch process cocoa powder நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுறது raw cacao powder. Why? Because அது purest form of chocolate. அதனால். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் ஃப்ளேவர், இப்போ யூ வாண்ட் டார்க் சாக்லேட் ரியலி ரிச் ஃப்ளேவர்னா யூ கேன் புட் திஸ் மோர். பட் ஐ ஆக்சுவலி ப்ரிஃபர் அபவுட் 1, 2, 3 டேபிள் ஸ்பூன். முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, உப்பு. அதை நான் கன்வீனியண்ட்டாக கிச்சன்லேருந்து கொண்டு வரல, ஸோ இப்போ எடுத்துகிட்டு வரேன். பட்டர் மில்க் பேன் கேக்குன்னு சொன்னேன்ல, என்னடா மோர் பேன் கேக்கான்னு நினைக்காதீங்க. பிகாஸ் பேக்கிங் டேர்மில் பட்டர் மில்க்குங்கிறது திரிஞ்ச பால். என்னடா திரிஞ்ச பாலா அப்படின்னு, பட் அதுதான் உண்மை. அந்த திரிஞ்ச பால் தான் மேக்ஸ் யுவர் பேன் கேக்காக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், ரியலி ஃப்ளஃபி. லைக் எந்த இன்டர்நேஷ்னல் ரெசிப்பியில் நீங்கள் வந்து பட்டர் மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா மோரை ஊற்றிடாதீங்க. அந்த மாதிரி சொதப்பல் நான் பண்ணியிருக்கேன். பேக்கிங் ஷோக்கு கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ரெசிபியை பட்டர் மில்க்குன்னு பார்த்துட்டு மோரை ஊற்றி மோர் களி மாதிரி வந்துடுத்து, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு பேக்கிங் ஒர்க் ஷாப் போகும்போது தான் கற்றுக்கிட்டேன், பட்டர் மில்க்குன்னா பேக்கிங் டேர்ம்ஸில் இஸ் நத்திங் அதர் தேன் பால் அண்ட் கிளியர் வினிகர். இல்லை லைம் இருந்தாலும் லைம் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் மில்க் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes தேவை அது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இது நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ், திஸ் இஸ் நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ஸ். ஸோ போத் கம் இன் செப்பரேட். இது பட்டர் மில்க் பேன் கேக்குக்கு நான் யூஸ் பண்ணுறது லாக்டோஸ் ஃப்ரீ மில்க். ஐ லவ் யூ அமுல், தேங்க்யூ. எங்களை மாதிரி வீகன்ஸுக்கு இப்படி ஒரு பால் பண்ணியே நீ நல்லா இருப்பா. இல்லைப்பா, அமுல் கூட எங்களை ஸ்பான்சர் பண்ணல, ஆனால் ரொம்ப நன்றி. வீகன்ஸுக்காக ஒரு லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் அமுல் ரிலீஸ் பண்ணியிருக்கான். நெடுடி வாழ்கப்பா. எங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. இல்லைன்னா வீட்டில் உட்காந்து ஒரு தடவை பாதாம் நானும் புழிஞ்சு பாலை எடுத்து நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ அமுல் ஃபார் திஸ். ஸோ 250 ml ஆஃப் எனி பிளான்ட் பேஸ்ட் மில்க் ஒரு லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டர் மில்க் பண்ணுறதுக்கு.
ஒரே ஒரு டீஸ்பூன் வினிகர், ஒயிட் வினகர். பட் இது வந்து பிளெயின் வெனிலா பேன் கேக்காக இருந்தால் நீங்கள் ஒயிட் வினகர் யூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சாக்லேட் போடணும், நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் சாக்லேட் வச்சு எது பண்ணினாலும் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை மேஜிக்கலாக எடுத்துகிட்டு போகிற இன்க்ரீடியன்ட்டு. அது என்னன்னு கேட்குறீங்களா? காஃபி. எந்த சாக்லேட் கேக்லையும் சாக்லேட் பேஸ் ரெசிபீஸ்லையும் நீங்கள் ஒரு டேஷ் ஆஃப் காஃபி, எதர் காஃபி பவுடர் டிகாக்ஷன் அந்த மாதிரி லிட்டில் பிட் ஆஃப் காஃபி ஆட் பண்ணிங்கன்னா அது காஃபி டேஸ்ட் உங்களுக்கு வராது, பட் சாக்லேட்டோடைய டேஸ்ட்டை அது இன்னும் பெட்டராக தூக்கும். அதுதான் ட்ரிக்கு. அண்ட் சால்ட் எப்படி நம்ம போடணும் இல்லையா? ஸோ நான் வந்து ஆப்வியஸ்லி ஐயர் ஓட்டு பண்ணுமா, ஸோ வீட்டில் வந்து ஃபில்டர் இருக்குது, ஸோ அதனால ஃபில்டர் காஃபி எவ்வளோ நாள் ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் ஒரு டீஸ்பூன் போகிறோம். இதெல்லாம் வந்து நான் அப்படியே நமக்கு கண்ணால் தான். ஸோ நமக்கு இங்கே வி ஹேவ் அவர் வெட் இன்க்ரீடியன்ஸ், இங்கே நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கலக்க வேண்டியது தான். அண்ட் இந்த பேட்டர் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஃப்ளாக் சீட்ஸ் நம்ம போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ளாக் சீட் வந்து எக் ரீப்ளேசர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தண்ணியில் ஊறும்போது ஒரு ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி அதுக்கு வரும். அது வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம்ஸ் லைக் அன் எக் ரீப்ளேசர். அதுதான் வந்து இந்த ஆட்டாவை பைண்ட் பண்ணுறது. இல்லைன்னா முட்டை நம்ம போடாததுனால பைண்டிங் ஃபேக்டர் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ பட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, வெஜிடபிள் ஷார்ட்னிங் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் we are வெயிட்டிங். அந்த கொஞ்சம் ஒரு 5 minutes அந்த பேட்டர் ரெஸ்ட் பண்ணணும். ஒரு 10 to 15 minutes அதை ரெஸ்ட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம கஸ்டர்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பட்டர் மில்க் ரெடி, நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி. இது அப்படியே தூக்கி டைரெக்டாக கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓ, இது ஐ லவ் திஸ். இது மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையில் நீ யாரை லவ் பண்ணேன்னு கேட்டேன்னா என்னோட விஸ்கை தான் லவ் பண்ணுவேன் நான். பிகாஸ் ஐ கேனாட் டூ எனி இன்டர்நேஷ்னல் ரெசிபி இது இல்லைன்னா ஃபார் மீ. எனக்கு எலக்ட்ரிக்கல் மிக்ஸி இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட் விஸ்க் இல்லாமல் ஐ காண்ட் மேக் திங்ஸ். அவ்வளோதான். இட்ஸ் தட் சிம்பிள். இட்ஸ் லைக் சில பேருக்கு சில எக்யூப்மெண்ட் இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாதுங்கிற மாதிரி, எனக்கு இதெல்லாம் இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போது நம்ம போட்ட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸு க்ளூட்டன் ஃப்ரீ மாவு போட்டிருக்கோம். நீங்கள் மைதா கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு க்ளூட்டன் பிரச்சனை இல்லை அப்படின்னா 1 cup மைதா ஆட் இட் டு த சேம் திங். அண்ட் அந்த 1 cup மைதாவில் இஃப் யூ ஆட் தட் கார்ன்ஃப்ளவர் லிட்டில் பிட் அப்படின்னா இட் கிவ்ஸ் இட் அ வெரி சாஃப்ட் டெக்ஸ்சர். இட்ஸ் கால் கேக் ஃப்ளார். ஸோ கைண்ட் ஆஃப் தட் ஒரு சாஃப்ட்னஸ் வரும் கார்ன்ஃப்ளவருக்கு. அண்ட் கார்ன்ஃப்ளவரும் திக்கன் ஆகும். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் டு பைண்ட் த பேட்டர் நம்ம எக்ஸ் போடாததுனால. சால்ட் வந்து ஒரு சிட்டிக்கி, அவ்வளோதான். நம்ம கஸ்டர்ட் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணலை. உங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். எப்போவுமே 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 கோல்டன் கார்டினல் ரூல், வெட் இன்க்ரீடியன்ஸ் இன்டு த ட்ரை இன்க்ரீடியன்ஸ். எப்போவுமே ஈரமான இன்க்ரீடியன்ட் ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் போகணும். அண்ட் ஒரே தடவை நீங்கள் மொத்தத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கட்டி கட்டியாக வரும். ஸோ பேட்சஸில் ஆட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப பேட்டர் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். I want more milk. I take it some more milks. Where is the milks? இருங்க மேம், இது நான் முதல்ல கலக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளவருங்கிறதுனால எவ்வளோ போட்டாலும் இழுத்துட்டே போயிட்டுருக்கு.
இன்னைக்கு மூடு சரியில்லைன்னு சொன்னேன். You can always take out your frustrations this way. ஸோ இப்போது நான் வந்து 250 ml பட்டர் மில்க் பண்ணிவிட்டு இன்னொரு 250 ml லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேட்டர் வரத்துக்கு. இப்போ இந்த பேட்டர் நம்ம தூக்கி தனியாக வச்சிடணும். வச்சுட்டு இந்த டிஷ்ஷோட செகண்ட் பார்ட் உள்ளே ஸ்டஃப் பண்ணுற வெனிலா கஸ்டர்ட் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு. இம்மீடியட்டாக உங்கள் ஏரியாவை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் இது நான் இன்டர்நேஷ்னல் பேக்கிங் கிளாஸ்லேயும் கற்றுக்கிட்டது. என்னோட டீச்சர் ஹேண்டி மொழியான சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர் சொன்னது, ஆல்வேஸ் க்ளீன் அப் யுவர் ஏரியா டார்லிங்ஸ், க்ளீன் அப், டியூ இட்னு. அதனால முதல் வேலை க்ளீனிங் அப்பு. கஸ்டர்ட் அண்ட் பேக்கிங் டேர்ம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எக் யோக்ஸ் வச்சு பண்ணுறது, முட்டையோட மஞ்சளை வச்சு பண்ணுறது. பட் எங்கள் அம்மா என்றைக்குமே கஸ்டர்ட் அப்படி பண்ணது கிடையாது. அம்மா பண்ண கஸ்டர்ட் யாருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த மஞ்சளாக அந்த கஸ்டர்ட் பொடி, அது எப்படி வீகன் தான், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் அந்த எல்லோ கலரோட அந்த வெனிலா பவுடர் மிக்ஸ் பண்ணது தான். ஸோ எல்லா ஆர்மி குழந்தைங்களுக்கும் இது தெரியும், பிகாஸ் ஆர்மியில் மந்த்லி கிடைக்கிற ரேஷனில் இந்த கஸ்டர்ட் பவுடர் வரும். ஸோ அம்மா எப்போவுமே இதை வச்சு தான் பண்ணுவாங்க. நானும் அதே ஸ்டிக் டு த சேம் ரெசிபி. ஒரே ஒரு வித்தியாசம், என்னோடது வந்து வீகன், இன் வீகன் மில்க், அவ்வளவுதான். ஸோ கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு, வெனிலா கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது, டேக் அ நைஸ், இந்த மாதிரி ஒரு டீப் நைஸ் சாலிட் ஒரு பேன், விச் இஸ் ஹீட் வந்து ஏன் வைடு பேனுன்னா, பிகாஸ் கஸ்டர்டு நீங்கள் ரெகுலர் கலரிட்டு இருக்கணும், விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் இருந்ததுன்னா ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அவ்வளோதான், இட்ஸ் சிம்பிள் as that. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கலர்றது, விச் இஸ் ஈவன் மோர் அன் ஈஸியர் வே. ஸோ எனக்கு தேவையானது 500 ml வீகன் பால், லாக்டோஸ் ஃப்ரீ பால். அண்ட் உங்களோட கஸ்டர்ட் பவுடரில் ஏற்கனவே வெனிலா இருக்குது, நீங்கள் கலக்க தேவையில்லை. பட் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஆட் அ ஷார்ட் ஆஃப் வெனிலா இன்டு இட். அதை நான் டெஃபினட்டாக பண்ண போகிறேன் இப்போது. அண்ட் இப்போ வந்திருக்கிற கஸ்டர்ட் பவுடர்ஸ்க்கு அந்த எல்லோ கலர் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் பிளெயின் ஒயிட், விச் இஸ் ஓகே. உங்களுக்கு எல்லோ கலர் பிடிக்கும்னா நீங்கள் எல்லோ கலர் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர், எனி கலர், இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பண்ணணும்னா இதே கஸ்டர்டை நீங்கள் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரி கஸ்டர்டாக மாறிடும், அவ்வளவுதான். பைனாப்பிள் போட்டிங்கன்னா பைனாப்பிள் கஸ்டர்டாக மாறிடும். ஃப்ளேவர் உங்கள் கையில் இருக்குது. ஐ லவ் வெனிலா. எனக்கு வெனிலா அண்ட் ஆப்பிள்ஸ் பட்டரில் அது பண்ணுறது சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் அம்மாவோடைய ஞாபகம். இப்போ அந்த வாசனை வந்துச்சுன்னா எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். கஸ்டர்ட் பவுடர் 3 டீஸ்பூன்ஸ். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை இந்த மில்கோட கொஞ்சம் கலந்துக்கிறோம், நம்மளுடைய லாக்டோஸ் ஃப்ரீ மில்கோட. அண்ட் இது ரொம்ப ஈஸியாக கோல்டு மில்கில், தட் இஸ் பாய்லிங் மில்க் இல்லாமல் நார்மல் மில்கில் கொஞ்சம் லிட்டில் நம்ம எவ்வளோ மில்க் யூஸ் பண்ணுறோமோ அந்த மில்க்லேயே ஒரு சின்ன அளவு எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் பால். நான் 500 ml மில்க் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வீகன் இல்லாதவங்க நார்மல் மில்க்லேயே பண்ணிக்கலாம். 1 2. இப்போது நான் வந்து அந்த 500 ml மில்கில் வந்துட்டு ஆக்சுவலாக 3 ஹீப் டீஸ்பூன்ஸ் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்காதுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். பட் எதுக்குன்னா நான் அந்த கலர் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுனால இப்போ நான் இதில் நாட்டு சக்கரை போட்டேன்னா அந்த எல்லோ கலர் கஸ்டர்ட் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக நல்லா இருக்காது. சாக்லேட் பேன் கேக் இருக்கிறதுனால ஐ வாண்ட் அ கான்ட்ராஸ்ட் இந்த கலர்ஸ், அதுக்கு தான் இப்படி. சுகர் அண்ட் மில்க் இங்கே மிக்ஸ் பண்ணியாச்சு. நவ் சொன்னல எனக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் பிடிக்கும்னு, பியோர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். பியோர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இந்த கலரில் தான் இருக்கும். அந்த கிளியராக கிடைக்கிறது வந்து சிந்தட்டிக் இது,
அது கேவலமானது, வாங்காதீங்க. நல்ல பேக்கிங் ஸ்டோரில் இந்த மாதிரி வெனிலா கிடைக்கும். ஸோ ஐ டோன்ட் மெஷர் வெனிலா டார்லிங், ஐ ஜஸ்ட் த்ரோ இட் இன், ஜஸ்ட் ஷார்ட். இப்போ அடுப்பத்தை வைக்க வேண்டியதான். கோல்டன் ரூல் கஸ்டர்டுக்கு, டோன்ட் லீவ் த கஸ்டர்ட் அண்ட் வாக் அவே. விட்டுட்டு போகிற வேலையே கிடையாது. பிகாஸ் சர்க்கரை இருக்கிறதுனால ஒன்ஸ் இது பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த பொடியை சேர்க்கும் போது இது திக்கன் ஆகிற வரைக்கும் நீங்கள் அடுப்பை விட்டுட்டு போகவே முடியாது. பாருங்களேன், அம்மாவுடைய ரெசிபி பற்றி பேசும்போதே எனக்கு பாதி டிப்ரெஷனும் சோகமும் போயிடுச்சு. எனக்கு மாத்திரம் இந்த வெனிலா நான் மறக்கவே மாட்டேன். ஸ்கூல்லேருந்து எப்போ நான் வந்து எனக்கு இந்த வெனிலா வாசனை வந்தாலே அம்மா ஷூட்டிங்லேருந்து வந்தாச்சே அப்படின்னு தான் இருக்கும். இல்லைன்னா எங்கள் பாட்டிக்கிட்ட டெய்லி பெருங்காய வாசனை மட்டும்தான். அதே புடலங்காய் கூட்டு, அதே சாம்பார், அதே கீரை மசியல் தான். பாட்டிக்கு நார்த் இந்தியன் ஃபுட்டு கூட தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்க தஞ்சாவூர் ஐயர் வீட்டு சாப்பாடு, அப்புறம் என்னுடைய தாத்தா சைடு நெல்லூர் சாப்பாடு, அதுவும் அதே பிராமின் ஃபுட்டு தான். நோ வெங்காயம், நோ பூண்டு. அப்படியே அந்த பூண்டு ரசம் இன்றைக்காவது பண்ணிடலாம். இன்றைக்கி பிரதோஷம், எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இன்றைக்கி அந்த பூண்டு குழம்பு கிடைக்கும். அந்த சக்கரை வந்து பாலில் கரைஞ்சி பால் சூடான மறு நிமிஷம், அது கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணலாம். மம்மா மிச்சம் மம்மா, மம்மா சீரியஸ்லி. இப்போ சுகர் டிசால்வ். உங்களுக்கு எப்படி தெரியும்னா சுகர் டிசால்வாக இருக்குன்னு, அடியில் நீங்கள் இப்படி தேய்க்கும் போது கண்டிப்பாக அந்த கரகரப்பு இருப்பாது, சக்கரை கரைஞ்சிருக்கும்னு. பால் கொதிச்சாச்சு, மறு நிமிஷம் தீயை கம்மி பண்ணுங்கள் இம்மீடியட்லி. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி மேஜிக் நடக்கும். நீங்கள் இதை கலக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நார்மலாக கார்ன்ஃப்ளேக் அடியில் போய் கீழே தங்கிடும். ஸோ ஒரு தடவை கலக்கிக்கோங்க ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் 2 ஹேண்ட் இப்போ இருக்கிறது எனக்கு 2 கை பழக்கங்கிறதுனால ரொம்ப வசதியாக போச்சு. மிக்ஸ் இட். தயவு செஞ்சு இப்போ வந்து தீயை ஏற்றாதீங்க. ஏற்றினீங்கன்னா கீழே வந்து கஸ்டர்ட் அடி பிடிச்சிரும். உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் வந்துட்டு இப்படியே சாப்பிடணுன்னா இட்ஸ் ஓகே. பட் நான் ஐ எம் லுக்கிங் ஃபார் அ திக்கர் கன்சிஸ்டன்சி. பிகாஸ் எனக்கு பேன் கேக் உள்ளே ஸ்டஃப் பண்ணணுங்கிறதுனால. ஸோ இப்போது நம்ம அந்த கஸ்டர்ட், அந்த மாவு, அந்த போகிற வாசனை போகிற வரைக்கும் we have to cook the custard. கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு. மற்றவங்களுக்கு இது போரிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் நான் சொல்கிறேன் நம்புங்க, இட்ஸ் வெரி வெரி காமிங். ஐ லவ் ஸ்டரிங் சம்திங் லைக் திஸ். அந்த பாட் மேலே வச்சு இப்படி கலர்றது எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். யோர் கஸ்டர்ட் ஸ்டார்ட்ஸ் பப்ளிங் அப்படின்னா கஸ்டர்ட் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்ம ஆட் பண்ணின்னு ஃப்ளார் இஸ் குக்ட். அண்ட் எப்படி இது கூல் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது திக்காகும். தட் வுட் பி மை ட்ரீம். வாழ்க்கையில் கனவு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைடியர் குட்டிச்சாத்தன் படத்தில் வச்சான் பாரு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் டப்பு, அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வெனிலா கஸ்டர்ட் டப்பு வச்சா போகிறோம். அதுக்குள்ளே நான் அப்படியே சாப்பிடுவேங்கிற மாதிரி அப்படியே டைவ் பண்ணுவேன். ஐ லவ் இட். கஸ்டர்ட் இஸ் டன். இப்போது இதை எடுத்து நம்ம கூல் பண்ணுறதுக்கு சைடில் வச்சுட்டு, மூணாவது பார்ட் ஆஃப் திஸ் டிஷ், தி சாக்லேட் சாஸ். பேன்கேக் பேட்டர் ரெடி, கஸ்டர்ட் ரெடி. இப்போ மூணாவது பார்ட், சாக்லேட் சாஸ். நீங்கள் ஒரு பேக்கர்னா எப்போவுமே உங்கள் வீட்டில் பேக்கிங் சாக்லேட் எப்படியும் இருக்கும். ஸோ நான் வச்சுருக்கிறது கோவச்சர் பேக்கிங் சாக்லேட். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வீகன் சாக்லேட். அது லாக்டவுன் முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை கோல்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ அது கிடைக்க மாட்டேங்குது. திருப்பி லாக்டவுன் ஓப்பன் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்காகவே அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்போ காட்டுறேன். அண்ட் வீகன் சாக்லேட் சாஸ்க்கு பட்டர் போடுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது ஹை ரேஷியோ ஷார்ட்னிங், அதாவது வெஜிடபிள் ஷார்ட்னிங்.
எல்லா பேக்கர்ஸ்க்கும் தெரியும் இது பேக்கிங் ஹோல்சேல் கம்பெனிலேருந்து கிடச்சது. அண்ட் கம்பெனி பேர் CCDC. இல்லை அவங்க ஸ்பான்சர் பண்ணலை, பட் என்னோட ஒப்பீனியனில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஹை ரேஷியோ ஷார்ட்னிங். ஸோ என்னுடைய ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீகன் சாக்லேட் அண்ட் வீகன் பட்டர் மெல்டட் டுகெதர், அவ்வளவுதான். எம்மி. Pan on fire. Trick with this இதில் லோ ஹீட். உங்கள் சாக்லேட்டை நீங்கள் சாப் பண்ணிக்கினீங்கன்னா இட்ஸ் மச் ஈஸி. உங்களுக்கு சாக்லேட் வெட்டுறதுக்கு போர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட் மினி ஃபுட் ப்ராசஸர் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன பத்தானியாக இருக்குல்ல, அதுவும் அது அச்சோ எனக்கு இந்த மாதிரி குட்டி க்யூட்டான விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிச்சன் கேஜெட்ஸ்னா நான் ஒரு லூஸு. எல்லாருக்கும் வேறு ஏதாவது பிடிக்குன்னா எனக்கு பைத்தியம் மாறுது கிச்சன் கேஜெட்ஸை பார்க்கும்போது தான். இந்த மாதிரி நேரத்தில் உட்காந்துட்டு பொறுமையே கிடையாது எனக்கு, உட்காந்துட்டு சாப்பிங் த சாக்லேட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராசஸர். உங்களுக்கு பொறுமையாக இல்லைன்னா அந்த மெஷின் போடுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் சாப்பிங் சாக்லேட். இதுக்கு கணக்கெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு சாக்லேட் எவ்வளோ பிடிக்குதோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ சாக்லேட்டை ரஃபாக நீங்கள் சாப் பண்ணிக்க வேண்டியது தான். ஹீட் இங்கே கம்மியாக இருக்குது. அடுப்பை பற்ற வச்சுட்டு பட் கம்மி தீ. ஹீட்டு ஜாஸ்தியாச்சு சாக்லேட் பர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐ வாண்ட் வேர் இஸ் மை டீஸ்பூன். கிடச்சிது. ரைட். கொஞ்சம் வீகன் பட்டர் ஆர் வெஜிடபிள் ஷார்ட்டனிங் and chocolate. கொஞ்சம் வீகன் பட்டர் அண்ட் நீங்கள் நான் வீகன் சாக்லேட் போட்டிருக்கேன். கோவச்ச சாக்லேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா கமர்ஷியல் சாக்லேட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் அதை வாங்கி பண்ணிக்கலாம். மிக்ஸ் and you get a smooth chocolate shiny sauce. முக்கியமானது சாக்லேட்டை என்றைக்குமே ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது. நீங்கள் சாக்லேட்டை ஓவர் ஹீட் பண்ணிங்கன்னா சாக்லேட் டென்ஸ் டு சீஸ். தட்ஸ் இட். அண்ட் pinch of salt. Why pinch of salt? Secret ingredient in chocolate. If you want a smooth shinier sauce, and a bit of butter and we're done. Yes. Chocolate sauce ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சிடுறேன் நான். இப்போ மொத்த டிஷ்ஷும் நம்ம சேர்ந்து பண்ணுறோம். ஃபேன்சி எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுக்கான்னு பார்க்காதீங்க. எனக்கு ஆசையாக இருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. பேசிக்காக பேனில் எண்ணெய் தடவை தான். லைட்டாக பேனில் வந்து தோசை தவாலே இந்த வீகன் பட்டரை நம்ம இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு பேன்கேக் பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கோ. ஜஸ்ட் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது இது கொஞ்சம் உப்பி அந்த மாதிரி வந்திருக்காது, அந்த ஃப்ளாக்ஸீடோட இதனால. ஓகே, வீகன் ஆனதுலேருந்து பட்டரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா
இந்த ஷார்ட்னிங் டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஓகே நான் பட்டரை மிஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அது செம்ம யம்மியாக இருக்குது. Yeah, chocolate pancake is coming out well. திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் யூ கேன் see இந்த சைடில் இட்ஸ் குக்ட் ஆன் த டாப். ஸோ உங்களுக்கு அந்த ஹீட்லேயே உங்களுக்கு once the pancake gets cooked, pancake குக் பண்ண உடனே யூ கேன் மேக் அவுட் இந்த பபிள்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் pancake இஸ் குக்டுன்னு அர்த்தம். இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இங்கே தான் ஃபில்லிங் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பிளேட் எடுத்து வச்சுப்போம் நம்ம சாப்பிட்றதுக்கு, நான் சாப்பிட்றதுக்கு. தடா, கஸ்டர்டு சென்டரில் கஸ்டர்ட் நடுவில் போட்டுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் எவ்வளோ போட்டுக்கிறீங்கன்னு. ஐ லவ் வெனிலா கஸ்டர்ட், என்னோட ஃபேவரட் திங் இன் த வேர்ல்டு. அண்ட் இது எனக்கா. ஸோ மம்மா இப்படி ரோல் பண்ணிவிட்டு சாக்லேட் சாஸ், just dollop it, and it's that thick oozing chocolate sauce. அம்மா ஜாம் சாஸ் போடுவாங்க, என் பொண்ணுக்கு சாக்லேட் பிடிக்குங்கிறதுனால நான் சாக்லேட் சாஸ் ரீப்ளேஸ் பண்ணேன். Oh, I just love this. என் பொண்ணு மாத்திரம் இப்போ இங்கே இருந்திருந்தா டைரக்டாக இதுக்குள்ளே டைவ் அடிச்சிருப்பா. இப்போது இதை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். யாரோட? என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட. யார்? காஃபி. வாங்க. உங்களுக்கு இதை சர்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அழகான பிளேட்டில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ பொறுமை எனக்கு இப்போ இல்லை. காஜி அட்டாக்காக நான் இதில் இறங்க போகிறேன். கமான் ஏசே.